சித்ராதேவி பயங்கர கோவமாக கத்துறாங்க ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு. நீ அவன் கூடயோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க, கடைசியில் என் பையனோட வாழணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கியா? இங்கே தெரிஞ்சுக்கோ, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இருக்க நான் அலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக கத்துறாங்க. நீ வரமாட்டா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கத்துறாங்க. அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. என்னாச்சுக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா பாட்டி எல்லாருமே தூக்குறாங்க. என்னாச்சுன்னு கத்துறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, சரி நம்ம போய்ட்டு டாக்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இல்லை இவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கௌதம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த ஐஸ்வர்யா இப்போ மாசமாக இருக்கு, ஆனால் அந்த குழந்தைக்கு இன்னும் அப்பா இல்லவே இல்லை. அந்த குழந்தைக்கு அப்பாவே அந்த மதனாக தான் இருப்பான். அந்த மதன் கூட தான் இவன் நிறைய சுற்றி இருக்கா. இப்போ வரைக்கும் அவன் கூட தான் சுற்றிட்டு இருக்கா. அதனால் நான் அப்பாவே கிடையாது, இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. இது எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு மகா சொல்கிறாங்க. என்ன தப்புன்னு கேட்குறேன். அவன் கூடயே போய் சுற்றுவா, கடைசியில் புருஷனு ஏன் கூட வாழ்வா. எல்லாருமே சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்கல்ல. இப்போ மாசமாக இருக்கிறதுலாம் இருக்கட்டும், ஆனால் நான் அப்பா கிடையாது, இதுக்கு நான் அப்பாவே கிடையாது. இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பயங்கரமாக கத்துறாரு. என் பையன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எந்த தப்புமே இல்லை. என் பையன் கரெக்டாக தான் பேசுகிறான். உங்கள் பசங்களோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் என் பையனுக்கு மட்டும் தப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை கூட வாழணும்னு சொல்லிட்டு என் பையனை கட்டாயப்படுத்துறீங்க. இன்றைக்கி என் பையன் குடிச்சிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுறான், இப்படி ஒரு பொண்ணை அமைஞ்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக கத்துறாங்க. நீங்கள் அனாவசியமாக பேசாது, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? இவ எல்லாரோடய சுற்றின அந்த ஃபோட்டோவே இருக்குது. மாசமாக இருந்தால் அதுக்காக மறுபடியும் வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் நீ கத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே மகா சொல்கிறாங்க, எங்கள் அக்கா மேலே தேவையில்லாத பழிப்படாதீங்க, எங்கள் அக்கா எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா, கண்டிப்பாக இது எல்லாமே உண்மை இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சித்ராதேவி சொல்கிறாங்க, சரி நிரூபி பார்க்கலாம் அப்படின்னு.